இதுல மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. முழுமையாக மத்திய அரசாங்கம் மட்டுமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் 100% நிதி ஒதுக்கீடு செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான திட்டங்களுக்கு மத்திய அரசுடைய நிதியுடைய பங்களிப்பு, மாநில அரசுடைய நிதி பங்களிப்பு இருக்கும். இது கடந்த காலங்கள்ல மத்திய அரசுடைய பங்களிப்பு 50%, மாநில அரசுடைய பங்களிப்பு 50% இருந்தது. இப்ப நடப்பாண்டுல மத்திய அரசு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மத்திய அரசுடைய பங்களிப்பு 60%, மாநில அரசுடைய பங்களிப்பு 40%. அப்ப கூடுதல் நிதி மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கிற காரணத்தால் ஒவ்வொரு ஆண்டினுடைய நிதியையும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உத்தரசனமான உண்மை, தமிழக அரசு வேளாண் துறையின் மூலமாக செலவிடப்படுகிற திட்டத்தினுடைய மொத்த செலவினம் ஒரு ஆண்டுக்கு என்பது 327 கோடி ரூபாய். சரி, 327 கோடி ரூபாயில இவங்க மத்திய அரசுடைய பங்களிப்பு, மாநில அரசுடைய பங்களிப்பு சேர்த்து சில திட்டங்களை செயல்படுத்துறாங்க. பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசுடைய பங்களிப்பு செயல்படுத்தப்படுகிறது. அது வந்து திட்டம் சார்ந்த நிதிகள், நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு. நாங்க கேட்கறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருக்கான சொல்றோம். ஒண்ணு இல்ல, ஒரு விவசாயிகள் வந்து ஒரு சராசரியா இன்னைக்கு இயந்திரம் இல்லாமல் விவசாயம் இல்ல. இயந்திரங்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலைமை. இந்த இயந்திரங்களை அனைத்து விவசாயிகளும் ஒரு சேர பயன்படுத்த முடிகிறதா என்றால் இல்லை. காரணம், இயந்திரங்களை இயக்குவதற்கான சாலை வசதிகள் கிடையாது.